அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய சகோதரர்களை குறித்து நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அந்த சகோதரர்கள் தங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை கேட்டுப் பெறுவதற்காக நிதி அமைச்சக பொறுப்பில் இருக்கிற யூசுப் நபியிடம் போய் அவர்கள் உணவுப் பொருட்களை வாங்குகிற போது யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய இன்னொரு சகோதரர் எங்கே அவரை அழைத்து வந்தால்தான் உங்களுக்கு இன்னும் அதிகமான பொருட்கள் வழங்கப்படும் என்று அனுப்பிவிடுகின்றார். அவர்கள் தன்னுடைய தந்தை யாக்கூப் அவர்களிடம் வந்து, நம்முடைய சகோதரர், அவருடைய பெயர் தான் பின்யாமீன், அதான் இப்போ பெஞ்சமீன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்றாங்க. இந்த பின்யாமீன்கிறது குர்ஆன்ல வரக்கூடிய பெயர். இப்போ இஸ்ரேலுடைய இந்த ஏகாதிபத்திய பிரதமருடைய பெயர் பெஞ்சமீன் என்று சொல்றாங்க. பின்யாமீனையும் எங்களோடு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று கேட்கிற போது யாக்கூப் நபி அவர்கள் மறுக்கின்றார்கள். இப்படித்தான் நீங்கள் யூசுஃபை அழைத்து சென்று நீங்கள் துரோகம் செய்து விட்டீர்கள், அதே துரோகத்தை செய்யவா இந்த சகோதரையும் நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்று அவர் மறுதளிக்கின்றார். இல்லை இல்லை, நாங்கள் முழுமையாக அவரை பாதுகாத்து கொண்டு வந்து விடுவோம், அப்படி போனால் தான் நமக்கு நிறைய பொருட்கள் அந்த அமைச்சகத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சொல்கிறாங்க. கடைசியில் யாக்கூப் நபி அவங்கள்ட்ட அல்லாஹ் மீது சத்தியமாக எந்த மாறுதலும் செய்ய மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் தர வேண்டும், உங்களுக்கு ஏதாவது நடந்தாலே ஒழிய இவரை நீங்கள் பாதுகாப்பாக என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று யாக்கூப் நபி சம்மதிக்கின்றார். சம்மதித்து அந்த சகோதரரை அனுப்புவதற்கு அவர் முடிவுக்கு வருகிறார். காலையா பனி, அப்போ யாக்கூப் நபி சொல்றார், நீங்க போகும்போது லா ததுகுலு மின் பாபி வாஹித், அங்க அரண்மனைக்குள்ள போகும்போது எல்லாரும் மொத்தமா ஒரே வாசல்ல என்ன செய்யக்கூடாது, நீங்க நுழையக்கூடாது. வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா, வெவ்வேறு வாயில்கள் வழியாக அந்த கோட்டைக்குள்ள என்ன செய்யுங்க, உள்ள போங்க, தனித்தனியா ஒரு ஆளுக்கு ஒரு வாசலுக்குள்ள என்ன செய்யுங்க, நுழைஞ்சு போங்க. ஒமா ஊனி அன்கும் மினல்லாஹி மின் செய், அல்லாஹ்விடமிருந்து என்னால் உங்களுக்கு எதுவும் செய்ய இயலாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து, அதிகாரம் எல்லாம் அவனுக்கு சொந்தம், அவன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், நம்பிக்கை வைக்கின்றவர்கள் அவன் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும் சொல்லி அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இப்படி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். வலம்மா தகலு மின் ஆயிஷ அமரஹும் அபூஹும், அப்போ இவங்க அந்த பின்யாமின்கிற அந்த சகோதரரையும் அழைத்து கொண்டு மொத்தம் 10 பேரும் என்ன செய்றாங்க, தன்னுடைய தந்தை சொன்ன பிரகாரம், இதில் தான் தந்தை சொல்ல கேட்குறாங்க, தன்னுடைய தந்தை சொன்ன பிரகாரம் அந்த கோட்டைக்குள் ஒவ்வொரு வழிகள் வழியாக உள்ளே புகுந்தார்கள். மாக்கான யுகுனி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை இல்லா ஆஜதன் ஃபி நஃப்ஸி யாக்கூப கலாஹா, அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு விஷயத்தில் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்துவிட முடியவில்லை. யாருக்கு? யூசுப், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இவங்கள்ட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தோம், எதுவுமே என்ன செய்ய முடியல.
இல்லா ஹாஜதம் ஃபி நஃப்ஸி யாக்கூப கலாஹா, அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஆசை. என்ன ஆசை? போகும்போது மொத்தமா உள்ள நுழையாதீங்கப்பா, ஒவ்வொரு வாசல் வழியா என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அந்த ஒன்றை தவிர வேற எதுவும் அவங்க விஷயத்துல அவரால் என்ன செய்ய முடியல, எதுவும் செய்ய முடியல. இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு, அவர் இருக்கார யாரு? யூசுப். அவர் கொஞ்சம் அறிவாளி, அவர் புத்திசாலி. ஏன்னா அவருக்கு நாம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் யூசுப்புக்கு என்ன ஞானத்தை, அல்லாஹ் அறிவை என்ன செய்திருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். வலாக்கின் அக்ஸர நாசி லா யஅலமூன், அதிகமானோர் அதை அறிந்து கொள்வதில்லை. வலம்மா தஹலு அலா யூசுஃப ஆவா இலைஹி அஹா, அப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு வாசல் வழியா உள்ள போகும்போது யூசுப் நபி தன்னுடைய சகோதரரை அவர் அருகிலே அழைக்கின்றார். கால இன்னி அன அகூக்க, தன்னுடைய சகோதரனா கூட பிறந்த சகோதரர் பின்யாமின், இந்த பின்யாமினை பக்கத்தில் அழைக்கிறார். இன்னி அகூக்க, நான் தான் உன்னுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் அப்படி சொல்லி யூசுப் நபி என்ன செய்றார், தன்னை அறிமுகம் செய்து வைக்கிறார். பலா தப்தைஸ் பிமா கானு யாமலூன், எனவே இவர்கள் செய்ததை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன செய்றார், யூசுப் நபி பேசுறார். ஃபலம்மா ஜஹஸும் பி ஜஹாஸின் ஜஅல ஸிகாயத ஃபீ ரஹ்லி அகீஹி ثم அஸ்ஸன முஅத்தின் அய்யத்துஹல் ஈர் இன்னக்கும் லசாரிகூன். அப்போது அவங்க வந்தவங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் மொத்தமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூட்டைகள்ல என்ன செய்றாங்க, எடுத்து வைக்கிறாங்க. வைக்கும்போது இந்த பின்யாமினுடைய மூட்டையில இந்த அளந்து போடுற அளவு போடுற பக்கா மரக்கா உழப்பு ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த காலத்துல, இப்ப நம்ம காலத்துல இப்ப அது இல்லை. இப்ப பக்கா மட்டும் இருக்கு, உழப்பு இருக்கு, மரக்கால் எங்கன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது அது எப்படின்னு சொல்லி. அப்ப அந்த காலத்துல இந்த அளந்து போடுகிற இந்த அளவு பாத்திரத்தை அவன் பின்யாமினுடைய மூட்டைக்குள்ள என்ன செய்றாங்க, அங்க இருக்கிற அந்த அரண்மனையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்றாங்க, உள்ள சொருவி வச்சிடறாங்க. அப்போ உள்ள வச்சதுக்கு அப்புறம் மூட்டை கட்டிக்கிட்டு எல்லாரும் என்ன செய்றாங்க, புறப்பட்டு போறாங்க. அந்த சகோதரையும் அழைச்சிட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. சும்மா அஸ்ஸன முஅத்தின் அய்யத்துல் ஈர் இன்னக்கும் லசாரிகூன். அப்போ ஒரு அழைப்பாளர் அவர் என்ன செய்றாரு, சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, ஐயத்துல் ஈர், பயண கூட்டமே, நீங்களாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, ஒரு அழைப்பாளர் சத்தம் போட்டு என்ன செய்றாரு, கூப்பிடுறாரு. காலு வ அக்பரு அலைஹிம் மாதா தஃகிதூன், அவங்க திரும்பி என்னத்தை காணோம், எதை தவற விட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் திரும்ப இங்க என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. காலு, அப்பா அவங்க சொல்றாங்க, நஃகிது சுவா அல் மலிக், இந்த அரசருடைய அளவு பாத்திரத்தை காணோம், அரசருடைய அளவு பாத்திரத்தை காணோம். வலிமன் ஜா அபி ஹம்லு பஈர் வ அன பிஹி ஸஈம், எனவே அந்த அளவு பாத்திரத்தை தர்றவங்களுக்கு நல்ல பெருத்த சன்மானம் உண்டு, பெருத்த சன்மானம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒட்டகம் நல்ல தூக்கி சுமக்கிற அளவுக்கு நிறைய அவங்களுக்கு பொருட்கள்லாம் என்ன செய்யப்படும், தரப்படும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். காலு தல்லாஹி லகத் அலிம்தும் மா ஜினாலி நுஃப்ஸித ஃபில் அர்தி வமா குன்னா சாரிகீன். அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்க இந்த பூமியில குழப்பம் செய்யிட்டு நாங்க வரல, நாங்க எங்களுக்கு தேவையான குடும்பத்துக்கு தேவையான தானியங்களை வாங்குறதுக்கு தான் நாங்க வந்தோம், நாங்க திருடர்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தன்னிலை என்ன செய்றாங்க, தெளிவுபடுத்துறாங்க. காலு ஃபமா ஜஸாவுஹு இன் குன்தும் காதிபீன், அப்போ நீங்க பொய்யர்களாக இருந்தால் நிச்சயமா இதற்குரிய தண்டனை உண்டு. நீங்க திருடன் சொல்றீங்க, ஆனா பொய்யனா இருந்தா அதுக்கான நிச்சயமா தண்டனை உங்களுக்கு உண்டு. காலு ஜஸாவு மௌஜித ஃபீ ரஹ்லிஹி, யாருடைய பொதியில் இந்த அளவு பாத்திரம் பெறப்படுகிறதோ அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஃபஹுவ ஜஸாவு, அவர் தான் அதற்கு தண்டனை. அவரை பிணைக்கதே நாங்கள் என்ன செய்வோம், பிடிச்சி வச்சுக்கிடுவோம், இதுதான் அதுக்கு தண்டனை. கதாலிக்க நஜ்ஸில் ஸாலிமீன், எங்க நாட்டு சட்டம் இந்த மாதிரி அக்கிரமம் செய்யறவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மற்றவங்களுடைய பொதியெல்லாம் என்ன திறந்து என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. யாருடைய மூட்டையிலே என்ன அந்த அளவு பாத்திரத்தை காணும். அதுக்கப்புறம் தான் என்ன இவருடைய அந்த மூட்டையை அவுத்து என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. இந்த சகோதரருடைய மூட்டையை வெளிப்படுத்தி திறந்து அவிழ்த்து பார்க்கும்போது அதுல இருந்து இந்த அளவு பாத்திரம் என்ன செய்யுது, வெளியே வருது.
கதாலிக்க கிதனாலி யூசுப், கதாலிக்க கிதனாலி யூசுஃப, இப்படித்தான் என்ன யூசுஃபுக்கு நாம் தந்திரத்தை என்ன செய்தோம், கற்றுக் கொடுத்தோம். அவர் ஒரு பிளான் பண்றாரு, இந்த நம்ம கூட பிறந்த சகோதரனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், பிடிச்சி வைக்கணும், பிடிச்சி வச்சு அடுத்து ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம தாப்பனாருடைய அந்த நிலவரத்தை நம்ம தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவில் என்ன அவங்கள வர்ற மாதிரி வர வச்சு இப்படி பிடிக்கிற மாதிரி என்ன ஒரு மீனை போட்டு என்ன செய்றாரு, பிடிக்கிறார். கிதனாலி யூசுஃப மாக்கான லியௌஹுத அகாஹு ஃபி தீனில் மலிக். அப்போ இந்த நாட்டு அரசனுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், இந்த சகோதரனை அதாவது தண்டிப்பது நிச்சயமாக இந்த அரசனுடைய சட்டம் அல்ல. இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. நர்போ தரஜாத்தின் மன் நஷா ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், நாம் நாடியோருக்கு அந்தஸ்தை நாம் உயர்த்துவோம், ஒவ்வொரு அறிவுடையவனுக்கு மேலும் மிகப்பெரிய அறிவாளன் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று யூசுப் நபி என்ன செய்கிறாரு, சொல்லி காட்டுகிறார். அப்போ தன்னுடைய சகோதரருடைய அந்த செய்த குற்றத்திற்கு தண்டனையாக அந்த சகோதரனை எடுத்துக்கொள்வது என்பது முடியாத ஒன்றாக யூசுப் நபிக்கு என்ன ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு ஒரு நாடகம் தானே நடக்குது. அப்படி ஆனதுக்கு அப்புறம் காலு, அப்ப அவங்க சொல்றாங்க, யாரு மற்ற சகோதரர்கள், பக்கத்து சரக்க அகுல்லஹு, இந்த ஆள் திருடி இருந்தாங்கன்னா யாரு, இந்த பின்யாமின் திருடி இருந்தா இவர் கூட பிறந்த சகோதரன் திருடி இருப்பாரு, அவரும் திருடாதான் இருக்கணும். யார யூசுப் நபியை குத்தாம என்ன செய்றாங்க, குத்துறாங்க. பக்கத்து சரக்க அகுல்லஹு, இவர் திருடி இருந்தால் இவருடைய சகோதரரும் திருடக்கூடியவர் தான். மின் கபுல், இதுக்கு முன்னால அசர்ரஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி. அப்ப யூசுப் நபி தனக்குள்ள சொல்லிக்கிறார், படுக்காளி போல நம்மளை பத்தி என்ன திருடன்னு நினைச்சாங்க, பட்டம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்ன அவர் தனக்குள்ளே இருந்தானா, நான் தான் அவர் என்பதை அங்க என்ன செய்யல, அவர் காட்டிக்கிடல. யூசுப் நபி என்ன, நான் தான் என்ன செய்யல, அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யல, காட்டிக்கிடல. வலம் யுபதிஹா லஹும், அவர்களுக்கு தன்னை பற்றி எதையும் அவர் என்ன செய்யல, காட்டிக்கொள்ளவில்லை. கால அந்தும் சர்ரும் மக்கானா. அப்போ யூசுப் நபி சொல்றாரு, நீங்கள்லாம் ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறீங்க. வல்லாஹு அலம் பிமா தசிஃபூன், நீங்க இப்படி வாய்ப்பு வந்த மாதிரி பேசுவதை அல்லாஹ் என்ன நன்கு அறிவான், யாரு திருடன் யாரு நல்லவன் அப்படிங்கிறத. அல்ல ஏன்னா இவரை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க ரொம்ப கெட்ட ஆட்களா இருக்கிறீங்க, நீங்க சொல்றத மாதிரி அது உண்மையா பொய்யா இல்லையாங்கிறத அல்லாஹ் அறிவான் என்று சொல்றார். காலு யா ஐயுஹல் அசீஸ் இன்ன லஹு அபன் ஷைகன் கபீரா ஃபகுத் அஹதனா மகானஹு இன்னா நராக மினல் முஹ்சினீன். அப்போ அவங்க சொல்றாங்க, யா ஐயுஹல் அசீஸ், அமைச்சரே. யார, அந்த யூசுப் நபியை பார்த்து அந்த சகோதரர் சொல்றாங்க, ஐயுஹல் அசீஸ், அமைச்சரே, இன்ன லஹு அபன் ஷைகன், நீங்க பிடிச்சி வச்சிருக்கீல, இவருக்கு வயதான ஒரு தாப்பனார் இருக்காரு, வயசான தாப்பனார் இருக்காரு. எனவே ஃபகுத் அஹதனா மக்கானஹு, நீங்க அவரை நல்லா விட்டுருங்க, எங்க ஒவ்வொரு யாராவது ஒரு ஆள் பிடிச்சி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, யூசுப் நபி கூட கெஞ்சுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அல்லாமே சத்தியம் விட்டுல எப்படியாவது நாங்க இவரை காப்பாத்து கொண்டு என்ன சேர்த்தணும்ல சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. வந்த இடத்துல இப்படி வேற ட்ரெண்ட் என்ன செய்யுது, மாறும்போது என்னடா செய்யறதுன்னு சொல்லி பக்கன்னு என்ன செய்றாங்க, முழிக்கிறாங்க. அவரை விட்டுருங்க, 9 பேர்ல யாராவது ஒரு ஆளை நீங்க என்ன வச்சுக்கிடுங்க அப்படி சொல்லி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இன்னா நராக மினல் முஹ்சினீன், நாங்க உங்களை ரொம்ப உபகாரியாக நாங்க பார்க்கிறோம், நல்ல உபகாரம் செய்யக்கூடிய மனிதராக நாங்கள் உங்களை காண்கிறோம் என்று சொன்னார்கள். காலை யூசுப் நபி சொல்கிறார், மஆதல்லா, அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கிறேன், அன்னஅஹுத இல்லா மம் வஜதனா மதாஅனா இந்தஹு, யாருடைய மூட்டையில் இந்த அளவு பாத்திரம் இருந்ததோ அவங்களை தவிர நாங்க யாரையும் என்ன செய்ய மாட்டோம், குடிச்சு வைக்க மாட்டோம் அப்படி சொல்லி சொல்றார். இதல்ல வாலிம், இன்னா இதல்ல வாலிம். அப்ப நாங்க அந்த மாதிரி செஞ்சா அது அநியாயமான ஒரு செயலை செய்தவர்களாக ஆகும். குற்றம் செய்த ஒரு ஆளு தண்டனை பெறுறது இன்னொரு ஆளா, அதை அப்படிலாம் நாங்க என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு அவர் சொல்றார். ஃபலம்மஸ்தை அசுமினு ஹலசு நஜியா கால கபீருகும், அப்போ வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. அப்படி ஆலோசனை பண்ணும்போது அந்த 9 பேர்ல ஒரு மூத்தவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு, அலம் தாலமு அன்ன அபாக்கும் கது அகத அலைக்கும் மௌசிக்கம் மினல்லாஹ், எப்பா உங்களுக்கு தெரியாதா, நம்ம தாப்பனாரு உங்கள்கிட்ட அல்லாஹ் உண்மை சத்தியமாக நம்ம இது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கடா அப்பா அப்படி சொல்லி உங்கள்கிட்ட சத்தியம் கேட்டாரா இல்லையா, வாக்குறுதி வாங்கினாரா இல்லையா, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
மா ஃபர்ரத்து ஃபி யூசுஃப ஃபலன் அபரஹல் அர்த ஹத்தா யஅதன லி அபி அவ் யஹ்குமுல்லாஹு லி வஹுவ கைருல் ஹாக்கிமீன். அப்ப யூசுப் விஷயத்திலும் இப்படிதான் நீங்க என்ன செய்தீங்க, வரம்பு மீறினீர்கள். இப்போ யூசுப் என்ன நமக்கு என்ன செய்யல தெரியல. இப்போ நம்முடைய தாப்பனாரு அவர் என்ன சொல்ல போறாரோ நமக்கு என்ன செய்யல தெரியல. அதனால இந்த பூமியில இந்த அதாவது இவருக்கான ஒரு தீர்வு கிடைக்காத வரைக்கும் நான் திரும்பி உங்களோட நான் வரமாட்டேன், நான் இந்த ஊர்லயே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு செய்றாரு. மூத்தவர் சொல்றாரு. அவர் இந்த ஆலோசனை என்ன சொல்லிக்க அல்லாஹ் ஒரு இதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வை நிச்சயமாக என்ன ஒவ்வொரு கைருல் ஹாக்கிமீன், அவன் சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் வரை நான் இந்த ஊர்ல இருக்க போற நான் உங்களோட வரமாட்டேன். நான் தாப்பநாட்ட நீங்களும் தான் தாப்பநாட்டை வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கணும். எல்லாமே சத்தியமாக இந்த பின்யாமின்கிற சவுண்டுக்கு எதுவும் நடக்காது, பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால இதுக்கு தீர்வு கிடைக்காம இந்த பூமியை விட்டு நான் வரமாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மூத்த சவர் சொல்றாரு. அதனால இறுதியோ இல்ல அபிக்கும் ஃபகூலு யா அபானா இன்னபனக்கஸ், அதனால போய் என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க தாப்பநாட்டை போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிவிடுறாங்க. அப்போ அவங்க வர்றாங்க, வந்து தந்தையே முதல்ல பாட்டு படிச்ச மாதிரி இப்போ ஒரு பாட்டு அனுப்பிச்சுறாங்க, படிக்கிறாங்க. ஆனா இது உண்மையான நிலவரம், இப்போ சொல்ல போறதா உண்மை. என்ன சொல்றாங்க, அப்பானா யா அப்பானா இன்னபனக்க சரக்க, உங்க பையன் நீங்க உங்களோட அனுப்பிச்சீங்கல்ல அவர் திருட்டாரு. ஒமா ஷஹீதுனா இல்லா பிமா அலிம்னா, நாங்க அறிந்ததை தவிர வேற எதுவும் நடக்கல, இதுதான் என்ன நடந்திருக்கு, இதுக்கு நாங்க என்ன சாட்சியாக இருக்கிறோம். உமா குன்னலில் கைபி ஆபுரி, ஆனா மறைவாக நடந்தவைகள் குறித்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இப்போ அவரு திருடராக என்ன திருட்டுப்பட்டம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கு, அதனால அவர் அங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து சொன்னாங்க. வஸ் அலில் கரியத்தல்லத்தி குன்னா ஃபீஹா வல் ஐரல்லத்தி அக்பல்னா ஃபீஹா வ இன்னாலா சாதிக்கும். வேணும்னா நீங்க அந்த ஊர்ல உள்ள ஆளுங்கள்ட்ட போய் கேளுங்க, அங்க இருந்து யாராவது பயணக்குழு வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்க விசாரிச்சு பாருங்க அங்க என்ன நடந்துச்சுன்னா. முதல்ல நாங்க சொன்ன மாதிரி எங்களை பொய்யா நீங்க நினைச்சிடாதீங்க, இப்போ நாங்க சொல்றது எல்லாமே உண்மை, அது உண்மையா பொய்யா இல்லையாங்கிறத நீங்க வேணா வேற ஆள் அனுப்பி வேணா அதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க உண்மையாளர்கள், இன்னால சாதிப்போம், நாங்க உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கால பல் சம்பலத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல் அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம். அப்போ யாக்கூப் நபி சொல்றார், பல் சவ்வலத்துலக்கும் அம்புசுக்கும் அம்ரா, அப்படி அல்ல, உங்களுடைய உள்ளம் எதையோ செய்ய தூண்டி இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் எதையோ செய்ய தூண்டி இருக்கிறது என இப்பவுமே என்னமோ ஒண்ணு சொல்றீங்க, ஆனா இதுக்கு என்னால விட சொல்ல தெரியல. இப்ப சபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை கையாளுகிறேன், இவ்வளவோ சத்தியம் செய்து போய் கடைசியில் அவர் எழுந்து வந்திருக்கீங்க, என்னமோ உங்க உள்ள ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி தோணுது, அதனுடைய உள் விவகாரம் எனக்கு என்னன்னு ஒன்றும் தெரியல. இப்போ சபுருன் ஜமீல், நான் என்ன செய்யறேன், அழகான முறையில பொறுத்துக் கொள்கிறேன். அஸல்லாஹு அன் யஅதியனி பிஹிம் ஜமீஆ, ரெண்டு பேரையும் மொத்தத்துல எல்லாரையும் அல்லாஹ் என்ன செய்வான், கொண்டு வந்து என்கிட்ட முடி சேர்ப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும்னா யூசுஃபையும் தன்னுடைய இன்னொரு மகன் பின்யாமினையும் கொண்டு வந்து என்ன செய்வான், கொண்டு வந்து என்ன செய்வான், சேர்ப்பான் அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி என்ன செய்றார் சொல்றார், இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம், அல்லாஹ் தான் என்ன அறிந்தவன், அவன் ஞானமிக்கவன் என்று என்ன செய்றார் சொல்கிறார். وتولى عنهم وقال يا اسفا على يوسف وبيضت عيناه من الحزن وهو كظيم. அவர்கள் இப்படி இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போனதுக்கு அப்புறம் யாக்கூப் நபி சொல்கிறார், யா அசஃபா, ஐயோ எனக்கு வந்த கை சேதமே, அலா யூசுஃபு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு, ரொம்ப கை சேதப்பட்டு என்ன செய்றாரு, அவர் ரொம்ப கவலையில தோய்ந்து விட்டார். وبيضت عيناه மினல் ஹவுசுனி, கவலையால் அவருடைய கண்கள் இருந்து என்ன செய்யுது, கண்ணீர் தாரை தாரையாக வடிகிறது. பஹுவ கலீம், ரொம்ப துக்கத்தை அடக்கி கொண்டு வேற வழியே இல்லாம கண்ணீர் என்ன செய்யுது, அவருக்கு ஊத்துது. முதல்ல அவரை இழந்தோம், இப்ப இவரை இழந்தோம், என்ன பண்றது அப்படி சொல்லி ரொம்ப பொறுமையாக அவர் அல்லாட்ட என்ன செய்றாரு, ஒப்படைச்சிடுறாரு. காலு தல்லாஹி தஃப்தஉ தذكر யூசுப் ஹத்தா தக்கூன ஹரவன் அ தக்கூன மினல் ஹாலிகீன். அல்லாஹ் மீது ஆணையாக தஃப்தஉ, அவருடைய உடல் என்ன ரொம்ப மெலிஞ்சு போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு கஷ்டம், ஏற்கனவே ஒரு நெருக்கடி, யூசுஃபை இழந்துட்டு
இப்போ அடுத்த ஒரு நெருக்கடி, ஏற்கனவே வயசாயிருச்சு, கண்ணும் தெரியாம கண்ணு பூஞ்சையாயி என்ன அவர் ரொம்ப உடம்புல என்ன மெலிந்து போய் விட்டது. ஹத்தா தக்கூன ஹரலன் அவ் தக்கூன மினல் ஹாலிகீன், ஒன்று அதை நினைத்து கொண்டே என்ன அவர் தன்னுடைய உயிரை விட்டுருவாரோ என்கிற அளவுக்கு நிலைமை என்ன போயிருச்சு. அவருடைய நிலைமை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருச்சு. யாக்கூப் நபி சொல்கிறார், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி கால இன்னமா அஷ்கு வபஸ்ஸி வஹுஸ்னி, நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய மனக்கவலையையும் என்னுடைய நெருக்கடியையும் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன். எனக்குள்ள நெருக்கடிய கஷ்டத்தை நான் இப்ப யார்கிட்ட சொல்லி அழுகுறது? அவன்கிட்ட சொல்லி தான் நான் என்ன செய்யணும், அழ முடியும். வேற வழி இல்லை. அவன் தான் என்ன செய்யணும், இந்த நெருக்கடியில இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து அவன் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். வாழும் மினல்லாஹி மாலா தாலமோ, உங்களுக்கு தெரியாதவைகள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நல்லா என்ன செய்யும், தெரியும் அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி என்ன செய்கிறார், சொல்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையில இப்படி இருக்கும்போது அடுத்து அல்லாஹ்ட்ட தன்னுடைய முழு பாரத்தை என்ன செய்யறாரு, யாக்கூப் நபி ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சிட்டு எனக்கு நான் என்ன செய்யறாரு, இப்ப சபரும் ஜமீல், பொறுமை, அழகிய பொறுமை, அல்லாஹ் நிச்சயமாக இதற்கு ஒரு விடையை தருவான். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறது, அது அவரால் என்ன செய்ய முடியல, யூகிக்க முடியல. அவர் இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ் காட்டி கொடுக்காத வரை நிச்சயமா அவரால் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய கவலைக்கும் என்னுடைய துக்கத்திற்கும் என்னுடைய சங்கடத்திற்கும் நிச்சயமாக ஒரு விடிவை, ஒரு தீர்வை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அவன் மீது என்ன நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லாஹி பல் யதவக்கலில் முத்தவக்கிலூன், தவக்கல் து அலல்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்புகிறேன். நம்பிக்கை கொள்ளக்கூடியவன் அல்லாஹ் மீது தான் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று யூசுப் நபி என்ன செய்றாரு, ரொம்ப பொறுமையா என்ன செய்றாரு இருக்கிறார். இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.